லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். மீண்டும் ஒரு விசை, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். கடைசி முறையாக ஒரு விசை, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஹல்லேலூயா! எல்லாரும் முழு பலத்தோடு ஹல்லேலூயா! உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. நிமிர்ந்து பாருங்கள், தலைகளை உயர்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை மிக சமீபம். இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வெகு விரைவாக வரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இந்த கடைசி நாட்களிலே மிக அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது மீட்பு சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீட்பு என்று சொல்லும்போது நம்முடைய ஆவி ஆத்துமா இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் மீட்டெடுக்கப்பட்டது. இந்த சரீரம் மீட்கப்பட போகிறது. இந்த சரீரம் மறுரூபம் அடைய போகிறது. அது இயேசுவின் இரகசிய வருகையிலே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் நாம் அங்கே வாசிக்கும் போது 15, 16, 17 வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையில் சம்பவிக்க போகிறவைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நான் என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை அல்லது நம்முடைய உலக வாழ்க்கையின் முடிவு, இந்த ரெண்டுல எதுனாலும் நம்மை சந்திக்கலாம். ஒன்று நம்முடைய மரணம் அல்லது இயேசுவின் வருகை. இது ரெண்டுல எது முந்தி வந்தாலும் என் இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை மட்டும் ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் உயிரோடு இருக்கலாம். அல்லது மரித்தாலும் ஆண்டவருடைய இரகசிய வருகையில் முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதான தூதனுடைய சத்தம், தேவய காலம், இதெல்லாம் முழங்கும் போது இயேசு மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழும்புவாங்க. பின்பு 17ஆம் வசனத்தை பாருங்க, உயிரோடு இருக்கும் நாமும் ஹல்லேலூயா கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, யாரோட? மரித்த பரிசுத்தவான்களோடு கூட மறுரூபமாகி நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும், எல்லாரும் சொல்லுங்க, இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு நம்மை கர்த்தரை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது. இயேசுவின் இரகசிய வருகைக்கு பிற்பாடு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை, எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டியை இயேசுவின் இடத்திலிருந்து ஒருவரும் பிரிக்க முடியாது. நம்புகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நாம் அவரோடு இருக்கிறது போல அவரை சந்தித்த பிற்பாடும் அவருடைய வருகைக்கு பிற்பாடும் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். ஆமென். இதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும், நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து திடீர்னு இப்பொழுது வருகிறார் என்றால் நம்ம எப்படி இருப்போம்?
ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. சில வாலிபர்கள் பைபிளே திறக்கலை. இயேசு கிறிஸ்து இப்போ வர்றாருன்னா எப்படி இருப்போம்? ஸ்தோத்திரம். அப்படி எப்பொழுது இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இப்பொழுது வர்றாருன்னா எப்படி இருப்போம்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, சர்ச்சை முடிக்காதீங்க பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுங்க, அந்த பிரசங்கத்தை கேட்டே மனம் திரும்பி அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம் ஸ்தோத்திரம் என்கிற நிலையில் நாம் இந்த சபையில் காணப்படுவோம். ஏன்னா இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். அதுதான் நம்ம எதிர்பார்ப்பாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எதிர்பார்ப்பு, உங்கள் ஏக்கம் அதுவாக இருப்பதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? இயேசு எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. இப்போ கூட வரலாம், எப்போனாலும் வரலாம். ஆனால் இப்போ வர்றார் என்றால் எவ்வளவு நம்ம பயபக்தியாக இருப்போம், எவ்வளவு தூரம் நம்ம ஜெபம் பண்ணி காத்திருப்போம். நம்ம மைண்டில் என்ன இருக்கும்? இன்னைக்கு போய் என்ன சமைக்கிறது அதெல்லாம் மைண்டில் இருக்காது, வருகையில் போகணும். இப்போ இயேசு வரப்போகிறாருன்னா நம்ம மைண்டில் என்ன இருக்கும்? நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு மைண்டில் இருக்காது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி உண்டு அதைத்தான் யோசிப்போம். அது மாதிரி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ இயேசு வந்தால் எவ்வளவு தூரம், இன்னும் ஒரு மணி நேரத்தில் இயேசு வர்றாருன்னு வைங்க. அப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு வரமாட்டார். ஆனால் 1 மணி நேரத்தில் வர்றாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். நம்ம எவ்வளவு தூரம் ஆயத்தப்படுவோம். அப்படி ஆயத்தத்தை எப்பொழுதும் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. அதுதான் சபை, அதுதான் மனவாட்டி. மற்றவர்களிடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்வோம்? இயேசு வரப்போறார் இன்னும் 1 மணி நேரத்தில். ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுவோம், அன்பா இருப்போம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வினாடியும் இயேசு வரலாம் என்று நினைத்து நாம் வாழ வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு வினாடியும் இயேசு வரலாம், வருவார் என்று நினைத்து நாம் வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஒவ்வொரு வினாடியும் இயேசு வருவார், வருவார், வருவார். இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அதான் ரகசிய வருகை. ஏன் ரகசிய வருகை என்று பைபிள் சொல்லுகிறது? அவர் திருடனை போல வரப்போகிறார். திருடன் ஒரு வீட்டுக்கு வரும்போது சொல்லிட்டு வரமாட்டான். அதுபோல ஆண்டவரும் எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. எப்போனாலும் வருவார். வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் இயேசுவின் வருகைக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம குடும்பம் ஆயத்தமாக இருக்குதா? நம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்களா? இந்த சபையில் கர்த்தரை நம்ம சேவிக்கிறோம், நல்லது. நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? இயேசுவின் வருகையில் எக்கால சத்தம் நமக்கு கேட்குமா? யாருக்கு கேட்குதோ அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எக்கால சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. எக்கால சத்தம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கேட்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கேட்கும். இந்த எக்கால சத்தம் கேட்கும் போதுதான் நாம் மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க எதிர்கொண்டு போகிறோம். இன்னைக்கு நமக்கு தெரியும், புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று படித்திருக்கிறோம். ஆனால் இயேசுவின் ரகசிய வருகையில்ங்கிறது எப்படி நம்ம மேலே போக முடியணும்? கீழே தான் வருவோம். ஆனால் மேலே போகணும்னா மறுரூபம் அடைய வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் மகிமை மேல் மகிமைப்படுத்துகிறார். மறுரூபமாகி நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி, மீட்கப்பட பிரயாசப்படுவோம். எல்லாரும் சொல்லுங்க, மீட்கப்பட பிரயாசப்படுவோம். மீட்பின் நாள் சமீபம். எவ்வளவு சீக்கிரமா இயேசு வரப்போறார். இன்னைக்கு அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு வரலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் அவருடைய வருகை
நம்மை சந்திக்கலாம். வருகை நம்மை சந்திக்கும் போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருக்கணும். வருகை நம்மை சந்திக்கும் போது அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வருகையின் நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. நம்ம நினைக்கலாம் இன்னும் ரொம்ப காலம் அப்படியே போயிட்டு இருக்கோம் உலகம்னு. ரொம்ப சீக்கிரமாக இயேசு வரப்போறார். நீங்கள் கேட்கலாம், 2000 வருஷத்துக்கு மேலே இதைத்தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவது சத்தியம். அல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் விசுவாசிக்காட்டாலும் சத்தியம் போய் சேர்ந்த உடனே, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு வருவார். ஆமென். நோவா பேழைக்குள்ள ஜனங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஜலப்பிரளயம் வரல. 120 வருஷம் அவன் முழு உலகத்திற்கும் பிரசங்கித்த பிற்பாடு பேழை கட்டி முடிக்கப்பட்டவுடன் கர்த்தர் ஜலப்பிரளயத்தை அனுப்பினார். ஜனங்கள் நம்பினாங்களோ நம்பலையோ மழை பெய்தது. அதுபோல தான் கடைசி காலத்தில் இயேசு வருவாருங்கிறத நம்புறாங்களோ நம்பலையோ இயேசு வரப்போறார். ஆமேன். நமக்கே நம்பிக்கை இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லாமா? நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இயேசு வரப்போறார். அவருடைய வருகை சத்தியம். அவருடைய வருகை எழுதப்பட்ட உண்மை. அவருடைய வருகை சரித்திரத்தில் மாறாத இடம் பெற்றிருக்கிறது. இயேசுவின் ரகசிய வருகையில் சபை அவரை சந்திக்கணும். இந்த ரகசிய வருகை மிஸ் பண்ணா இன்னொரு வாய்ப்பு கிடையாது. இந்த ரகசிய வருகை திருடனை போல வருவேன்னு இயேசு சொல்றாருல, இந்த வருகையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இதற்கு பிற்பாடு ஒரு வாய்ப்பு சபைக்கு இல்லை. சபை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் ரட்சிப்பு. சபை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் வேத வசனங்கள் போதிக்கப்படும். சபை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் ஆவியானவர் கிரியை செய்வார். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த பூமியில வேலை இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு வசனத்தை போதிக்கிற போதகர்களுக்கு இங்கே வேலை இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த பூமியிலே எந்த ஒரு நன்மைக்கும் இடமில்லை. எல்லாம் மத்திய ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவருடைய வருகை இருக்க போகிறது. அவ்வளவு மகிமையா ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பு நிறைவடைந்து விடும். இயேசுவின் ரகசிய வருகையில் என்னது நிறைவேறும்? ரட்சிப்பு நிறைவேறிவிடும். அதற்கு பிற்பாடு ஒருவர் வந்து கதறி அழுது ஜெபம் பண்ணினாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி மட்டும் ரட்சிப்புல நிலைத்திருங்கள். ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற அனுபவம். இது முதலாவது அனுபவம். இரண்டாவதாக ரட்சிப்பு நிறைவேற அனுதினமும் பிரயாசப்படுகிற அனுபவம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று இந்த சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி மட்டும் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அது எதை குறிக்கிறது? கடைசி வரை நிலைத்திருந்து ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற அனுபவம். பெற்ற ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். வருகைக்கு பிற்பாடு ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வருகைக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு நீங்க பரிசுத்த ஆவியை பெறணும். இதுவரை அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை என் மேல் ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியை பெறாம பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியாது. எவ்வளவு நற்குணங்கள் நல்ல குணங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் ஆவியானவர் இல்லைன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ முடியாது.
ஆகவே ரட்சிப்பு அவசியம், ரட்சிப்பு அவசியம். நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வருகைக்கு பிற்பாடு வழி இல்லை. வருகையோடு இதெல்லாம் முடிவடைந்து விடும். கிருபையின் காலம் அந்த ரகசிய வருகையோடு நிறைவடைகிறது. இன்றைக்கு இதை கிருபையின் காலம் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் கிருபை தர்றார். இன்றைக்கு மனம் திரும்ப வாய்ப்பு தருகிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட தவணை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் நல்லவன் என்று எதை வைத்து நாம் சொல்ல முடியும்? அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பான் என்றால் அவன் இந்த பூமியில நல்லவனாக வாழ முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இந்த பூமியில நல்லவனா வாழவே முடியாது. சன்மார்க்கனா வாழலாம், துன்மார்க்கனா வாழாம சன்மார்க்கத்தில் வாழ்வாங்க. யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க, பொறாமை இருக்காது, பெருமை இருக்காது. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்டால் தான் அவன் நல்லவனாக, நன்மை செய்கிறவனாக இந்த பூமியில வாழ முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் 1000 கோடியை தானம் பண்ணாலும் அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்லை. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் எதை கொடுத்தாலும், சொத்தையே கொடுத்தாலும் சரி, பரலோகம் போக முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவன் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பரலோகத்தில் பலன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். ரட்சிக்கப்படலைன்னா முதல்ல ரட்சிக்கப்படணும். ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. பரிசுத்தாவி பெறலைன்னா ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தாகமுள்ளவங்க மேலே தண்ணீரை ஊற்றுவேன்னு ஆவியானவர் சொல்றாரு. நம்ம சபையில் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். வாய்களை திறக்கணும். அபிஷேகம் பெற்றீங்கன்னா நீங்களாவே ஆராதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு கடைசி கால அபிஷேகம் நம்ம சபையில் ஊற்றப்படுவதாக. குழந்தைகள் அந்நிய பாஷையில் பேசுகிற அளவில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவாராக. ஆமே. விசுவாசித்த ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரால் எல்லாம் கூடும். நீங்க வாஞ்சிக்கணும். அப்போ ரகசிய வருகை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின், இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முடிவு அதான். அதுக்கப்புறம் இந்த பூமியில் நம்ம வாழ முடியாது. அதுக்கப்புறம் நம்ம நித்தியத்தை நோக்கி போகிறோம். மறுரூபம் ஆகிட்டோம்னாலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நித்தியம்தான். 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு இருக்க போகிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உலகம் தண்டனைக்குரியதாக மாற்றப்படுகிறது. இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்து தோன்றுவான். 7 வருஷம் உபத்திரவ காலம், கடைசி 3 வருஷம் மகா உபத்திரவ காலம், தண்டனைக்குட்படுத்தப்படும். ஏன்? இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், இந்த 7 வருஷத்துல சாத்தானும் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுப்பான். ஆண்டவராகிய இயேசுவினுடைய கோபாக்கினை இந்த பூமியில ஊற்றப்படுகிறது. இதை தாங்க முடியுமா மனுஷனால? ஆண்டவர் கோபப்பட்டா ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. வருகையில கைவிடப்படுகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய கோபத்திற்குள்ளாவார்கள். இன்னைக்கு நமக்கு இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். இந்த தேசம் கர்த்தரை அறிவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட நாம் பிரயாசப்பட வேண்டுமே. நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும், நம்முடைய கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாவிட்டால் கர்த்தருடைய கோபத்திற்குள்ளாக மாற்றப்படுவார்களே. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு போகலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அதான் முக்கியம். நம்ம கட்டாயத்தின் பேரில் நம்ம பிள்ளைங்க சர்ச்சுக்குள்ள இருக்காங்க, ஆனால் உண்மையான ரட்சிப்பு இருக்கிறதா? பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறதா? வருகை சீக்கிரமா இருக்க போது. ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வந்து பிரசங்கத்தை கேட்டு நம்ம போறனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. நம்ம வாழ்க்கை மறுரூபம் ஆகலைன்னா வருகையில் நாம் மறுரூபம் அடைய முடியாது. இந்த பிரசங்கங்கள், பாடல்கள், செய்திகள் உங்க இருதயத்தை தொடும்போது நீங்க கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தவர் வருகையில் அவரை சந்திக்க முடியும். ஏதோ நல்லா இருந்துன்னு போகிறது அல்ல.
கர்த்தர் என்னோட என்ன பேசினார், நான் என்ன தீர்மானம் எடுத்தேன், எதில் கர்த்தர் என்ன இன்னைக்கு தொடுறார், எந்த அனுபவம் எனக்கு தேவை என்கிற நிலையில் நாம் செல்லும்போது கர்த்தர் நமக்கு இன்னும் கிருபைகளை தருகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்முடைய சந்ததிக்கு தேவை விலையேறப்பட்ட ரட்சிப்பு. இன்றைக்கு முதலாவது தேவை ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம். பிள்ளைங்க படிக்கிறாங்களா, டியூஷன் போகிறாங்களா, என்ன ரேங்க் மார்க் எடுக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறோம். பிள்ளைங்க பைபிள் வாசிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, சர்ச்சில் எப்படி இருக்காங்க, பைபிளை திறக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா? நாம் பரலோகத்துக்கு போய் நம்ம கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ வரலன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும், நம்முடைய பெற்றோர் வரலன்னா எவ்வளவு சங்கடமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் காலம் நிறைவடைகிற நேரத்தில் நாம் நிற்கிறோம். கிருபையின் காலம் முடிவடைய போகிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். கிருபை தருவாராக. மீட்கப்பட நாம் பிரயாசம் எடுக்கணும். 7 குறிப்புகளை வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை. மீட்கப்பட நாம் பிரயாசப்பட வேண்டிய முதல் அனுபவம் உபாகமம் 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் குறிப்பு, பிரசன்னத்திற்காகவே பிரித்தெடுத்திருக்கிறார். பிரசன்னத்திற்காகவே, தேவனுடைய பிரசன்னத்திற்காகவே, இந்த தேவ பிரசன்னத்தை சுமப்பதற்காகவே கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ஏன் பிரித்தெடுத்தார்? 1, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாகி ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கணும். 2வது, கர்த்தருடைய சந்நிதியில் அவருக்கு ஆராதனை செய்யணும். 3வது, அவருடைய நாமத்தினால ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். நான் முதல் காரியத்தை மட்டும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை 2 விதத்தில் பிரித்தெடுத்திருக்கிறார். 2 நிலையிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். முதலாவது, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார், அதுதான் சபை. 2வதாக, சபைக்குள்ள இருந்தே நம்மை விசேஷப்படுத்தி பிரித்தெடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கென்று ஊழியம் செய்வதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நாம் முதலாவது உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்திருக்கலாம், சபைக்குள்ள. இந்த 2வது அனுபவம் ரொம்ப விலையேறப்பட்டது. சபைக்குள்ளிருந்து ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் உலகத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஆபிரகாம் எடுத்து 12 கோத்திரத்தை கொண்டு வந்தார். இப்போ 12 கோத்திரத்திலிருந்து ஒரு கோத்திரத்தை கர்த்தர் பிரித்தெடுத்தேன்னு சொல்றார். ஆமென். எதற்காக? தேவனுடைய பிரசன்னத்தை சுமப்பதற்காக. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. யார் யார் இந்த சபையில தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்களோ, நீங்க அந்த பிரசன்னத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆமென். இதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். எதற்காக? தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுக்காக. நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறவங்களா இருந்தா தான் நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் சபையில் மட்டும் இல்லை, வெளியில, கல்யாண வீட்டில், அடக்க ஆராதனையில், பர்ச்சேஸுக்கு போகும்போது, டிராவலில் இருக்கும்போது, எந்த இடத்துல நின்னாலும், ஹோட்டலில் இருந்தாலும் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த இடத்துல நம்ம இருந்தாலும், ஸ்தோத்திரம், நான் தேவ பிரசன்னத்தை சுமப்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். மீட்கப்படணும்னா இந்த தேவ பிரசன்னத்தை காத்து கொள்றதுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் நிலைத்திருக்க வேண்டும்.
சரியான சத்தியம் தெரியாம சிலர் பின்வாங்கி போறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த பிரசன்னத்தை காத்து கொண்டால்தான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தது எதற்காக? அவர் பிரசன்னத்தை அனுபவித்து ஒரு நாள் அவர் பிரசன்னத்திற்குள் எடுத்து கொள்ளப்படுவதற்காக. இந்த பூமியிலேயே நம்ம பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். வருகையில் அவர் பிரசன்னமாகும் போது வாசிக்கிறோம்ல, 2 தீமோத்தேயின் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது கடைசி பகுதியில் அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவர், அவருடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கும். ரகசிய வருகையில் மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். அவருடைய பிரசன்ஸ் அங்கே இருக்க போது ஸ்தோத்திரம், அவரை பார்க்க போகிறோம், அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆகவே நாம் இந்த பூமியிலே வாழும் நாட்கள்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளணும். அதை மறந்துடாதீங்க. தேவ பிரசன்னத்தை இழந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. உலகத்தோடு கலந்திருந்தா, உலக நண்பர்கள், உலக உறவுகள், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பழைய அனுபவங்கள் நம்ம லைஃப்ல இருந்தா, நீங்க அப்படிப்பட்ட சிலருக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சமரசம், காம்ப்ரமைஸ் ஆவீங்க. நீங்க இன்னும் உலகத்தோடு ஒத்து போய் கொண்டிருந்தா, உலக நண்பர்களோடு, உலகத்தில் இருக்கிற மக்களை போல அவர்களோடு இருந்தா, நீங்கள் சில இடங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகி நீங்க தேவ பிரசன்னத்தை இழந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. எல்லா வசனங்களையும் வாசிக்க டைம் இல்லை, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்நிய நுகம், தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு மனுஷனோட நம்ம வாழ்க்கை இருக்குமானால், பிணைக்கப்பட்டுட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிவிடும்? 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 6:18, நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றார். அப்போ நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்யலைன்னா கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் நம்மளை அங்கீகரிக்க முடியாது. ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த அளவு உலகத்தோடு கலந்துருக்கிறீங்களோ அந்த அளவு தேவ பிரசன்னம் உங்களுக்கு தூரமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவு தேவனோடு, தேவ சபையோடு கலந்துருக்கிறீங்களோ அந்த அளவு தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நெருக்கமாக இருக்க முடியும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறேன், 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் உலகத்தோட நெருங்க நெருங்க தேவ பிரசன்னம் உங்களை விட்டு தூரமாக போயிடும். நீங்கள் தேவனோடு, தேவ சபையோடு, வசனத்தோடு நெருங்க நெருங்க தேவ பிரசன்னம் உங்கள் கிட்ட வரும். நீங்கள் எளிதாக தேவ பிரசன்னத்தை உணர முடியும். பிணைக்கப்பட்டிருக்கிற அனுபவம்னா சிலரால் சிலரை தட்ட முடியாது. அவங்க சொன்னால் நம்ம கேட்காம இருக்க முடியாது பாஸ்டர். அவங்கள அவாய்ட் பண்ண முடியலை, அவங்கள விட முடியலை. ஸ்தோத்திரம். இதான் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அவிசுவாசிகளை நமக்கு தேவ பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுக்கிற உலக விஷயங்களை நம்மளால தட்ட முடியலைன்னா நம்ம பிணைக்கப்பட்டிருக்கிறோம். சபையோடு, தேவனோடு நாம் பிணைக்கப்பட்டிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் கிருபையா நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய். அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியன்னா உலகத்திலிருந்து பிரிந்து வரணும். எல்லாரும் சொல்லுங்க, உலகத்திலிருந்து நம்ம பிரிந்திருக்கிறோமா, உலகத்தோடு கலந்திருக்கிறோமா? இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை, இன்னும் ஆண்டவர் நமக்கு சில அற்புதங்களை செய்ய தடையா இருக்குன்னா கொஞ்சம் பிரிந்து வரணும். ஆவியானவர் பேசும்போது சில காரியங்களை விட்டு பிரியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அதில் சமாளித்து கொண்டு நிற்க முடியாது. ரொம்ப நாள் நம்ம ஆண்டவர் பேசி கீழ்ப்படியாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை பிடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் 14ஆம் வசனத்தில், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே இல்லை. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? நமக்கு பங்கு எல்லாம் தேவன் தான். ஆமென். நல்ல பங்கு தேவன். இந்த சபை நமக்கு நல்ல பங்கு, உலகம் அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா கர்த்தரோடு பிணைக்கப்பட்டிருக்கணும். உலகம் அங்கீகரிக்கணும்னா உலகத்தோட பிணைக்கப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம தவறு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் குடிக்கிற ஒரு ஆளோட, சிகரெட் அடிக்கிற ஒரு ஆளோட நம்ம ஐக்கியமாக இருந்தால் அவங்க செய்கிற பாவத்துக்கு நம்மளும் உடன்பட்டது தான், உற்சாகப்படுத்துகிறதா ஆயிரும். நம்ம சொல்லி ஒரு ஆள் கேட்கலையா, சத்தியத்தை சொல்லி கேட்காத ஆளோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கவே கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நடத்த முயற்சி எடுங்க. ஆனால் நீங்கள் தேவ பிரசன்னத்தை இழந்து விடாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உங்கள் ஜீவியத்தை பாதிக்கிற நிலையில் அல்ல. அப்படிப்பட்டவங்களோட அன்பு செலுத்துங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அவர்களோட நம்ம நின்னோன்னா நாமும் அதற்கு உடன்பட்டதாக மாறிவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவாக சொல்றார், அதிலிருந்து பிரிந்து போய். அதுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். இந்த உலகத்தில் உள்ளவங்களை போல நம்ம பேச முடியாது, வாழ முடியாது, நடக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ளவங்களை போல நம்ம ட்ரெஸ் பண்ண முடியாது. நமக்கு ஒரு வித்தியாசம். இந்த உலகத்தில் உள்ளவங்களை போல நம்ம எதையும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு வித்தியாசம் நமக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. எல்லாத்தையும் நம்ம உலக வழக்கத்தின்படி செய்துவிட்டு கடைசியில் ஒரு ஜெபத்தை பண்ண ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறோம். அது தவறானது. ஆண்டவர் சொல்றாரு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செஞ்சாதான் 18ஆம் வசனத்தில் நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரராக குமாரத்திகளாக இருப்பீர்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருந்த 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மன்னா, வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். 2வது ஆரோனுடைய துளிர்த்த கோல். 3வது 10 கட்டளைகள், கர்த்தருடைய உடன்படிக்கையின் கற்பலகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னா எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இந்த மன்னா அப்படின்னா தேவனோடு இருக்கிற நெருக்கமான உறவு, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், உறவு. தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற 3 அம்சங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று தேவனோடு நெருக்கமான உறவு. 2வதாக ஆரோனுடைய துளிர்த்த கோல். இது எதற்கடையாளம்? நம்மை ஆண்டவர் உலகத்திலிருந்து அழைத்தார். அழைப்பும் அங்கீகாரமும் கிருபைகளும் இந்த கோல் மூலமாக கர்த்தர் செய்த அற்புதங்களாகிய வரங்கள். 3வது அங்கே இருந்தது 10 கட்டளைகள், கர்த்தருடைய வார்த்தை. நீங்க தேவ பிரசன்னத்தை உணர்கிறவங்களா இருந்தால் அந்த 3 அனுபவமும் நமக்குள்ள இருக்கும். ஒன்று தேவனோடு நெருக்கமான உறவு. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல, தினமும் நீங்க வீட்டில் தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க. நீங்க போற இடங்கள்ல தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா? அல்லது தேவ பிரசன்னத்தை இழந்து போறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நேற்று உபவாச ஜபத்தில் சொன்னேன், வாரத்தின் 2 நாட்கள், அதாவது வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை. இந்த வாரத்தின் 2 நாட்கள் ஆரம்பமும் முடிவும் நாம் பலப்பட, மீதம் இருக்கிற 5 நாட்கள் கர்த்தர் நம்மை பயன்படுத்த. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் பலப்படுறதுக்கு 2 நாள், சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் நமக்காக.
மீதம் இருக்கிற 5 நாட்கள் கர்த்தர் என்னை பயன்படுத்த, இந்த கர்த்தருக்காக நான் ஏதாவது ஒன்றை செய்யணும். மீதம் இருக்கிற 5 நாட்கள்ல எல்லாரும் சொல்லலாமா, வாரத்தின் 2 நாட்கள் என்னை பலப்படுத்தி கொள்ள, மீதமுள்ள 5 நாட்கள் என்னை பலப்படுத்தினவருக்காக பயன்பட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். நம்ம நினைக்கிறோம் 2 நாள் தான் சர்ச்சு, மீதமுள்ள நாள்லாம் நமக்கு. 7 நாளையும் கர்த்தர் தான் உண்டாக்குனார். 7 நாளுக்கும் அவர் தான் சொந்தக்காரர். ஆனால் நாம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை, ஆண்டவர் இந்த அமைப்பை நமக்கு உருவாக்கி தந்தார். இதில் நாம் ஆராதிப்பது நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இது சபை கூடி வரும் நாள். ஆனால் தினமும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். 2வது, ஆரோனுடைய கோல். தேவ பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கிறவங்களா இருந்தா அழைப்புல நிலைத்திருப்போம். ஆண்டவுடைய அங்கீகாரம் நமக்கு இருக்கும், கிருபைகள் இருக்கும். நம்ம மூலமா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த கோல் மூலமாக அற்புதங்கள் நடந்தது. 3வதாக கர்த்தருடைய வார்த்தை. தேவ பிரசன்னம் அப்படின்னா அதுல கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். ஆண்டவுடைய வார்த்தைக்கு தான் முதலிடம். உங்க லைஃப்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க, நண்பர்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தள்ளிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க கிருபை தார். ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட நாம் இந்த தன்மை மாறாமல் வாழணும். கிறிஸ்தவத்தின் தன்மை, வசனத்தின் தன்மை, உபதேசத்தின் தன்மை, இது மாறவே கூடாது. தேவ பிரசன்னம் ஆசீர்வாதமானது, அதே நேரத்தில் கவனமா இருக்கணும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஊசா புது ரதத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஏற்றிக்கொண்டு வரும்போது மாடு மிரண்டு கீழே பெட்டி சரியுது. இந்த உடன்படிக்கை பெட்டி சரியும் போது போய் பிடிக்கிறான். கர்த்தர் அவனை அடித்தார்னு பைபிள்ல இருக்கு. ஏன் பிடிச்சான்? ஏன் கர்த்தர் அவனை அடிக்கணும்? நன்மை தானே செஞ்சான். ஆண்டவுடைய பெட்டி கீழே வர விழுந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சான். ஆனா ஏன்? அதற்கான விளக்கம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். அங்கே நீங்க வரும்போது ஒரு அருமையான சத்தியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி யார் வீட்டில் இருந்துனா ஊசா வீட்டில் தான் இருக்கு. ஊசாவுடைய தகப்பன் அபினதாப், அவனுடைய சகோதரன் எலெயாசார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது தெரியும். இவன் வீட்டில் தான் இந்த பெட்டி ரொம்ப வருஷமா இருக்கு. இந்த பெட்டியை இவன் தினமும் பார்க்குறான். இந்த உடன்படிக்கை பெட்டியை தினமும் பார்க்குறான். இதை கடந்து தான் போறான், இதை கடந்து தான் வர்றான். தினமும் பார்க்கப்பட்டது, தினமும் இவனுக்கு கண்களுக்கு முன்னாலேயே நின்னது. அதனால இவனுக்கு நீங்க 2 சாமுவேல் 6:7 வசிக்கும் போது கர்த்தர் எழுதி இருக்கிறாரு, துணிவின் நிமித்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. துணிவின் நிமித்தம் அவன் அடிக்கப்பட்டான். ஆவியானவர் என்ன நம்மோட பேசுறாருன்னா, தேவ பிரசன்னம் ரொம்ப ஆசீர்வாதமானது. தேவ பிரசன்னத்தில் அழைப்பு, அங்கீகாரம், கிருபை, வரலாம் செயல்படும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஆண்டவரோட நெருக்கமான உறவுல வாழ முடியும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிப்பா இருக்கணும். பழக்கப்பட்டதுனால துணிவு வரக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. தினமும் பழக்கப்பட்டுட்டோம் கிறிஸ்தவ ஜீவியத்தில், அதனால நமக்கு துணிவு வரக்கூடாது. எத்தனை முறை பழக்கப்பட்டிருந்தாலும் பயபக்தியோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தினமும் பார்த்து பழகினது உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டில் இருந்திருக்கு. இந்த பெட்டி தானே அவன் அசால்ட்டா போய் தொட்டான். எதையும் நம்ம பழக்கப்பட்டதுனால துணிந்து செய்யக்கூடாது. தேவனுடைய காரியங்கள், ஊழியங்கள் பழக்கப்படுகிறது நல்லது. எவ்வளவு பழக்கப்படுகிறோமோ அந்த அளவு பயபக்தியும் குறையாமல் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. இதுதான் என்னுடைய ஜெபம். ஆண்டவரே, இந்த பலிபீடத்துக்கு வர்றேன், நிறைய பிரசங்கங்கள் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனாலும் ஒவ்வொரு முறை வரும்போதும் பயபக்தி குறையாமல் நிற்க கிருபை தருவீராக. இது என்னுடைய ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. ஆண்டவரே,
தினமும் ஜெபிக்கிறோம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்தவங்களா வாழ்கிறோம், இந்த வசனத்தை தினமும் கையில் எடுக்கிறோம், பைபிளை தினமும் நம்ம வாசிக்கிறோம். இது பழக்கப்பட்டதுனால எனக்கு ஒரு துணிவை கொடுக்கக்கூடாது. இந்த பழக்கப்பட்டாலும் பயபக்தியோடு வசனத்தை வாசிக்க ஜெபிக்க கிருபை தருவீராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? அதுதான் தேவனுக்கு செலுத்துகிற மகிமை. அந்த மகிமையை நம்ம செலுத்தலைன்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வரும். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்த ஒரு மோசே. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் மரித்த போது கர்த்தரை அவனை அடக்கம் பண்றார். ஸ்தோத்திரம். அவன் சரீரத்தை கூட ஒருத்தர் தொட முடியலை. தேவ பிரசன்னத்தில் நிற்கிற நம்ம மேலே ஒரு ஆள் டச் பண்ணுறதுக்கும் பயப்படுவாங்க. உங்களை தொடர்றதுக்கு கூட முடியாதபடி கர்த்தர் வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். நீ சாதாரணமாக உங்களை தொடுறாங்களா, அல்லது உங்களை அப்படி உங்கள் மேலே கையை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்களா? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசையா எழும்ப கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். மோசே சரீரத்தில் கூட ஒருவரும் கை வைக்க முடியலை. நம்ம மேலே ஆண்டவருடைய பிள்ளைகளே கையை பிடிக்கிற கூட ஸ்தோத்திரம் யோசிக்கிற நிலையில் நீங்கள் தேவ பிரசனத்துக்குள்ளே நிற்கிற மனுஷங்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லது உங்களை இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு இழுக்கிறாங்களா, உலகத்தின் போக்கில் போகிறோமா, அல்லது நம்மளை தொடரக்கே யோசிக்கிறாங்களா? அது ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை கூட உங்கள் அனுமதி இல்லாமல் ஒருத்தர் தொடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மோசைக்கு அதெல்லாம் செஞ்சார் ஆண்டவர். பரிசுத்தவான்கள் வரணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போனாலும் எந்த துன்மார்க்கும் எங்கள் மேலே கை வைக்கக்கூடாது. இந்த சரீரம் உமக்காக ஓடினது, பரிசுத்தவான்கள் தொடரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. இதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். நம்ம மரண நாளில் கூட நம்ம சரீரத்தை ரட்சிக்கப்படாதவன் துன்மார்க்கன் அவன் கையில் போயிடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கிருபை தருவார். அந்த அளவுக்கு ஆண்டவர் பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மோசையை போல கர்த்தர் நம்மை வேறுபரித்து காண்பிப்பார். ஆண்டவர் வித்தியாசப்படுத்தினார் மோசைய. அவன் சரீரம் கூட பாதுகாக்கப்படுது. தேவ பிரசனம் இல்லாத ஒரு மனுஷன் தேவ பிரசன்னம் உள்ள ஒரு மனுஷனை தொட முடியாது. ஸ்தோத்திரம். உங்கள் மேலே அப்படி கை வச்சு பேசனா கூட யோசிக்கிற அளவில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிரசன்னம் உங்களுக்கு பாதுகாப்பு தருது. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் ஆசீர்வாதம் சுகமாய் வாழ்கிற ஆசீர்வாதம். இங்க சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அந்த தனித்துங்கிறதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நம்மளை ஆண்டவர் தனியா கொண்டு வர்றாரு உலகத்திலிருந்து. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கும் உலக நண்பர்களுக்கும் ஒத்து போகாது, உங்களுக்கும் ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கும் ஒத்து போகாது. அல்லது ஒத்து போகுதா, அப்போ இன்னும் நம்ம பிரித்தெடுக்கப்படலைன்னு அர்த்தம். சிலர் எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு தக்கன மாறிடுவாங்க. நான் தான் சொன்னேன், நேசிங்க, உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆனால் ஐக்கியம் வைக்காதீங்க. உங்கள் நேரத்தை போய் வீணாக்கிறாதீங்க. உங்கள் தேவ பிரசன்னத்தை இழந்துடாதீங்க. கஷ்டப்பட்டு 2 நாள் பலப்படுவோம், மீதமுள்ள 5 நாள் எல்லாத்தையும் இழந்துருவோம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சுகமாய் நீங்கள் வாசம் பண்ணனா நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கணும். அதே வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். யாக்கோபின் ஊற்று வனாந்தரத்தில் அல்ல, யாக்கோபின் ஊற்று ஏதோ ஒரு வறண்டு போன இடத்துல அல்ல, தானியமும் திராட்சரசமும் இருக்கிற செழிப்பான இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு ஊற்றை தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஊற்று, இந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று எங்க இருக்குன்னா செழிப்பான இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசித்த ஒரு ஆமென் சொல்லலாமா?
வறட்சியான இடத்துல அல்ல, செழிப்பான இடத்துல இந்த ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம், அவருடைய வானமும் மழையை பெய்யும். வானம் அவருடையது. மூன்றாவது ஆசீர்வாதம் இயற்கையின் ஆசீர்வாதம். ஆண்டவர் இயற்கையிலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தர்றார். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியை செய்யணும். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். உலகத்தோடு கலந்து வாசம் பண்ண அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 29ஆம் வசனத்தில், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளே, மேற்கொள்ளுகிற அபிஷேகம், மேற்கொள்ளுகிற ஆசீர்வாதம், நமக்கு இணையா நம்மளை ஓவர்டேக் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட உங்களை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்ட இந்த சபையில தேவனை ஆராதிக்கிற உங்களை ஒருவராலும் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற வல்லமை சாதாரணதல்ல, அது எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீபம் அணையாது. அடுத்ததாக வர்ற ஆசீர்வாதம் சத்துருக்களை அடக்குகிற ஆசீர்வாதம். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்படின்னா பிசாசை அடக்குகிற வல்லமை. என்ன பெரிய போராட்டம் வந்தாலும் அதை நீங்க அடக்கிடலாம். அந்த வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தர்றாரு. இன்னைக்கு அடங்க மாட்டேயா? நமக்கு மேலே போயிட்டு இருக்கு பிரச்சனை. நம்ம பிரச்சனையை கண்டு பயப்படுறோம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்துக்குள்ள வாங்க. தனித்து வாசம் பண்ற அனுபவத்துக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா. வாரத்தின் 7 நாளும் கர்த்தரோட இருங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கடைசிங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நிறைய எடுக்கலாம் பைபிள்ல இருந்து. இந்த இடத்துல சொல்லப்பட்ட கடைசி, அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். சத்துருக்களுக்கு மேடா இருக்கிறது நமக்கு பாதபடியா மாறப்போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்துருக்களுக்கு மேடு, அதெல்லாம் நமக்கு பாதப்படி. அப்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். மீட்கப்பட பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் அவசியம். தேவ பிரசன்னம் இல்லாத மனிதர்களோட டிராவல் பண்ணா நம்ம அபிஷேகம் ட்ரைன் ஆயிரும், நம்ம அபிஷேகம் காலி ஆயிரும். ஸ்தோத்திரம். எம்டியா தான் வருவோம். தேவ பிரசன்னத்தோட இருந்தா பாதுகாப்பும் இருக்கு, கிருபையும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ மீட்கப்பட பிரயாசப்பட வேண்டிய முதல் இடம் என்னன்னா, பிரசன்னத்திற்காகவே பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை காத்து கொள்ளணும். இரண்டாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நெகேமியா 4:23. நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. நெகேமியா சொல்லுகிறான், இக்கட்டு காலம் 52 நாட்களுக்குள் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். எப்படி நடந்தது? எப்படி நம்ம மீட்கப்படுறதுக்கு நம்ம ரெண்டாவது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய, பிரயாசப்பட வேண்டிய ஒரு பகுதி என்னன்னா, ரெண்டாவது குறிப்பு, அசதி இல்லாத ஆவிக்குரிய ஜீவியம். எல்லாரும் சொல்லுங்க, அசதி இல்லாத ஆவிக்குரிய ஜீவியம் அல்லது அசதியா இராத ஆவிக்குரிய ஜீவியம். அசதி வரக்கூடாது. வஸ்திரத்தை கூட கலட்டல. அவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தீவிரமா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். தேவ ராஜ்யம் கட்டப்படும். வசதிகள் வரலாம், ஆனா அசதிகள் வரக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, வசதிகள் வரலாம். காலங்களில் கர்த்தர் வசதிகளை நமக்கு பெருக்கி தர்றாரு, ஆனா அசதியா இருந்துடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலங்கள் மாறும்போது இன்னும் லகுவா தேவ வேலையை செய்வதற்கு வசதிகள் பெருகும். வசதிகள் பெருகும் போது செய்ய வேண்டிய பணிகளும் அதிகமாக வேண்டும். வசதிகள் பெருகும் போது அசதிகள் வராம பணிகள் அதிகமானால் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்டி முடிக்க முடியும்.
ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அசதியா இருக்கக்கூடாது. சர்ச்சில் ஆவியில பலனோடு இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை அசதி பாதிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்கள். நெகேமியா அவன் கூட இருந்த அத்தனை பேரும் கர்த்தர் கொடுத்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வஸ்திரத்தை கூட மாத்தல. அந்த அளவு சின்சியரா இருந்தாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த அளவு சின்சியரா இருக்கிறோமோ அந்த அளவு ஒரு நாள் மீட்கப்பட முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் நமக்கு தந்த ஊழியங்கள் கிருபைகள்ல கவனம் செலுத்தணும். ஜெபம், வேத தியானம், ஆண்டவருடைய ஊழியம், கூட்டம், இதுக்கு நம்ம டைம் இல்லைன்னே சொல்லக்கூடாது. அப்போ நம்ம அசதி ஆயிட்டோம். ஆவிக்குரிய ஜீவியம் ட்ரைன் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் பலப்படன்னா தேவனுடைய பிள்ளைகளே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முதல் இடத்தை கொடுங்க. எவ்வளவு முக்கியமான நபர் வந்தாலும் உங்க ஜெப நேரத்தை மாத்தாதீங்க, ஊழியத்தை மாற்றாதீங்க. ஸ்தோத்திரம். ஊழியத்துக்காக ஆயத்தப்படுற நேரம் சில நேரம் உலகத்தில் போய் கடந்துருவோம். ஒரு ஊழியத்தை செய்யணும், சண்டே ஸ்கூல் எடுக்கணும், கேர்சல் எடுக்கணும், அதுக்கு ஆயத்தப்படணும். ஆனால் அந்த நேரம் உலகத்துக்குள்ளே போயிட்டோன்னா அன்னைக்கு ட்ரைனாக இருக்கும். ரொம்ப நம்ம வெறுமையாக எம்டியாக தான் போயிட்டு வரணும். அப்படி இராதபடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு சொல்றாரு, சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீங்க, நரகத்தில் இதெல்லாம் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க அது முக்கியம் இல்லை, கர்த்தர் என்ன நினைப்பார் அதான் முக்கியம். நம்ம இல்லைன்னா, நம்ம செல்லலைன்னா என்ன நினைப்பாங்க, அதுக்கு மேலே ஒன்று இருக்கு, கர்த்தர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார். கர்த்தர் என்னை விட்டு விலகாதபடினால நான் போகிற இடம்லாம் சரியாக இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை விட்டு விலகாமல் இன்னும் கிருபை தர்றாரு, பாதுகாப்பு தர்றாருங்கிறனால நம்ம போகிற இடம்லாம் கரெக்டுன்னு நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் கிருபை தர்றாருன்னா இது கிருபையின் காலம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கிருபை தரத்தான் செய்வார், மனம் திரும்ப வரைக்கும் கிருபை தருவார். ஆனால் நாம் செய்வதோ, நாம் போகிற காரியங்கள் கரெக்ட் என்று நாம் யோசிக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரியப்படுத்துறதா இருக்கணும். அது ஆவிக்குரிய ஜீவியம். நம்முடைய வாழ்க்கை இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். என்னை நான் இந்த உலகத்தின் மாயைகளில் இருந்து காத்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். பவுல் எழுதுறாரு, நம்மை சுத்தவானா காத்துக்கொள்ளணும். ரட்சிக்கப்படாத நபர்கள் உலகத்தின் ஆவி உள்ளவர்களோட கலந்திருந்தா நாம் அதற்கு அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு உடன்பட்டு விடுவோம். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன விஷயம் நம்ம ஜீவியத்தை கெடுத்துரும், தேவ பிரசன்னத்தை நம்மளை விட்டு தூரமாக்கிறோம். ஒருவன் மேல சீக்கிரத்தில் கை வைக்க, யாரையும் தொடர்னா கூட யோசித்து செய்யணுமா? தேவ பிரசன்னம் இல்லாத ஆட்களை தொட்டோன்னா அங்க இருக்கிற பிசாசு நம்ம மேலே வரும். ஸ்தோத்திரம். நம்ம டிராவல் பண்றது யாரோட? தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவியம் அந்த அளவு முக்கியம். ஒரு செத்தையை பரிமளக்காரனுடைய தைலம் அனைத்தையும் கெட்டு நாரி போக பண்ணோம். ஸ்தோத்திரம். ஊழியத்துக்காக இந்த சத்தியங்கள் அங்கே சொல்லப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். யோசிக்காம நம்ம உதவின்னு செய்வோம், ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமா? சீக்கிரத்தில் யோசிக்காம தேவனுடைய நடத்துதல் இல்லாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாது. அப்போ இந்த உலகத்தின் மாயையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளணும். யாரோட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம்?
ஸ்தோத்திரம். அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் நம்ம உடன் பங்காளி. ஊழியத்தோட, தேவ சபையோட, தேவ பிள்ளைகளோட, தேவ பிரசன்னம் உள்ள ஆட்களோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத பாதுகாப்பு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாவீதோடு இருந்தவங்க ஆரம்பத்தில் கடன் பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருந்தாங்க. நல்ல கவனிங்க, இவர்கள் தாவீதோட இருந்து ஒரு காலகட்டத்தில் பராக்கிரமசாலியாக மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், உங்கள் பிகினிங் ரொம்ப எளிமையாக இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம். ஆனால் தேவ பிரசனத்தோட, தேவ பிரசனம் உள்ள ஆட்களோட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் முடிவு பராக்கிரமசாலியாக, மகிமையாக உங்கள் ஓட்டத்தை முடிப்பீங்க. பவுலோடு இருந்த தீமோத்தேயு ஊழியத்தில் வெற்றி பெற்றான். மோசையோடு இருந்த ஒரு யோசுவா தலைவனாக வந்தான். எலியாவோடு இருந்த எலிசா, அவன் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன், அவன் 2 மடங்கு அபிஷேகம் பெற்று பயன்படுத்தப்பட்டான். இயேசுவோடு இருந்த சீசர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரோடு இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய எதிர்காலம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம யாரோட இருக்கிறோம்? நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல ஒரு பழமொழி, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்றேன். நம்ம சபையில் டாக்டர் டன்ஸ்டன் பி அம்ப்ரோஸ் அவங்க செய்தி கொடுக்கும்போது அதிகமாக இந்த வார்த்தையை சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஆங்கில பழமொழி நினைக்கிறேன், உன் நண்பன் யார் என்று சொல். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே இருக்குதோ அதை பொறுத்து தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை பொறுத்து தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் அமையும். அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளும் அமையும். ஸ்தோத்திரம். கிறிஸ்து வைத்த எல்லைக்குள்ளே வாழலைன்னா வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு அதிகம். ஸ்தோத்திரம். யோசிக்கணும், ஒரு ஆள் மேலே கைவை டச் பண்ணுறது கூட தேவ பிரசன்னம் உள்ள நபராக இவர் யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், தரமுள்ள ஜீவியம் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பிரபஞ்சத்தின் மேல் உள்ள ஆசையினால தேமா ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்து போனான். இப்பிரபஞ்சத்தின் மேல் உள்ள ஆசை ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கிறது. உலக ஆசை உன்னதர் மேலுள்ள ஆசையை குறைக்கிறது, அல்லது உன்னதர் மேலுள்ள ஆசையை அழிக்கிறது. உன்னதர் மேலுள்ள ஆசை உலக ஆசையை அடியோடு அழிக்கிறது. எல்லாரும் சொல்லலாமா? உலக ஆசை உன்னதர் மேலுள்ள ஆசையை அழிக்கிறது. உன்னதர் மேலுள்ள ஆசை உலக ஆசையை வேரோடு அழிக்கிறது. ஆசையெல்லாம் அவராக மாறணும். கைகளை உயர்த்தி கிருபை தருவீராக. மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாகிறது. உலக ஆசை பெருக பெருக பாவம் பெருகிட்டே இருக்கும், கிறிஸ்துவின் அன்பு குறையும். 3வது, தேவனுடைய பிள்ளைகளே, மீட்கப்பட பிரயாசப்பட வேண்டிய 3வது பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும். எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. வருக வரப்போது என்ன 5 நிமிஷத்துல எப்படி இருப்போம், அப்படி செய்தியை கேட்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். விழித்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை திறந்து வச்சுட்டு தூங்காம இருக்கிறதல்ல. 3வது, மீட்கப்படுறதுக்கு ஆவியில உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். ஆவியில சென்ஸ் பண்ண தெரியும், ஸ்பிரிட்ல சென்ஸ் பண்ணணும். நம்ம கூட இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள், ஆவியில உணரணும். சில இடங்களுக்கு போகும்போது தெரியும், ஆண்டவரை கைட் பண்ணுவார், இந்த இடத்த ரூட்டை மாற்றணும். ஆவியில சென்ஸ் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த உள் உணர்வை கொடுக்கிறாரு. தப்பணும். நீங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பி, உலகத்தில் வர்ற அத்தனை காரியங்களுக்கும் நீங்க தப்பணும்னா ஆவியில உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். ஆவியில உணர்வு வேணும்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரால் நடத்தப்படுகிற ஜீவியத்தில் நாம் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம்.
அபிஷேகத்தை பெற்றோம் அப்படிங்கிற நிலையில் அல்ல, ஆவியானவரால் அனுதினமும் நடத்தப்பட வேண்டும். அவங்க தான் ஆவியில உணர முடியும், ஆவியில உணர முடியும். வெளியில நல்லது போல சொல்லலாம், ஆனா உள்ள இருக்கிற எண்ணங்களை கூட சிலருக்கு உங்களை குறித்து வச்சிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்க தப்பிடலாம். மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் அனுப்புகிறேன். ஆகவே நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் இருங்கள்னு இயேசு சொல்றாரு. எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். ஆவியில உணர்வு தேவை. நம்ம எல்லாம் ஆடுகள். இந்த உலகம் ஒரு ஓநாய் கூட்டம். ஸ்தோத்திரம். உலகம் ஒரு ஓநாய். இந்த உலகத்துக்குள்ள போகும்போது நம்ம கிருபையா தப்பி வரணும்னா ஆவியில நல்ல உணர்வு எப்பொழுதும் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும், அந்நிய பாஷை பேசணுங்கிறது எதற்காக தெரியுமா? இந்த ஆவியில உணர்வு இருந்துட்டே இருக்கும். கர்த்தர் காண்பிப்பார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சாட்சியை கேட்டு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு, இந்த காரியத்துல நம்ம தப்பிட்டோம், கர்த்தர் சொன்னாரு இதை நம்ம இப்படி செஞ்சிட்டோம். அது ஆவியில உணர்வு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல நல்ல ஒரு உதாரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். நீங்க எந்த அளவு ஜெபம் பண்றீங்க, ஆவியானவரோட இருக்கிறீர்கள் என்பதை எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும்னா, ஆவியில உங்களுக்கு உணர்வு இருக்கும். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை பார்க்கும்போது, யோசபாத்து ஆகாப் ராஜாவோட சேர்ந்து யுத்தத்துக்கு போறதுக்கு வர்றான். ஆகாபுக்கு யுத்தம் இருந்துச்சு சீரியரோட. இப்போ யுத்தம் வந்த போது யோசபாத் என்ன செய்யறான்னா, இந்த ஆகாப் ராஜா என்ன செய்கிறான் என்றால் யோசபாத்தையும் அழைக்கிறான். அப்போ யோசபாத்துடைய வார்த்தையை பாருங்க 4ஆம் வசனத்துல, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள். அவன் கேட்காமலேயே இவன் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டான். டக்குன்னு யோசிக்காம சில நேரம் இவன் உதவி கேட்கிறான். உதவி செய்யறதுக்கு கூட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆனா யோசிக்கவே இல்லை, நான் தான் நீர். சில நேரம் நம்ம எமோஷன்ல இறங்கிடுவோம். இவன் போயிட்டான். இப்ப 5ஆம் வசனத்துல பாருங்க, யோசபாத்து ஆகாபை பார்த்து சொல்றான், பின்னும் யோசபாத் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து அறியும். இப்போ சின்ன உணர்வு வருது ஆவியில. ஏன்னா யோசபாத்து கர்த்தருடைய மனுஷன். இவனுக்கு ஒரு தெளிவு வருது, என்னத்தான் இருந்தாலும் கொஞ்சம் ஆண்டவர் வார்த்தையை கேளுங்கய்யா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆகாபுக்கு இப்ப யோசிக்கிறான், வாரேன்னா நான் தான் நீர், என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம், இப்படியெல்லாம் சொன்னவன் கர்த்தருடைய வார்த்தையை விசாரியும். அவசரப்பட்டு முதல்ல ஓகேங்கிறான். இப்போ கொஞ்சம் ஆவியில உணர்வு வருது, என்னதான் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரா பார்ப்போம். சில நேரம் நம்ம அவசரப்பட்டு செஞ்சுட்டு கடைசியில் ஆவியானவர் உணர்த்தும் போது கொஞ்சம் யோசிப்போம். அப்படி யோசிக்கிறான். ஆனா அங்க சொல்றான், கேளு விசாரியும். அதுக்கு பின்னால விசாரிக்கும் போது எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன செய்யறாங்கன்னா, யுத்தத்துக்கு போகும் என்று சொல்றாங்க. 6ஆம் வசனத்துல பாருங்க, 400 தீர்க்கதரிசிகள் வந்து 400 பேரும் ஒன்று போல சொல்றான், நீர் யுத்தத்துக்கு போகும், கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு, உங்க கையில சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். 7ஆம் வசனத்துல தேவ மனுஷன் யோசபாத் ஆவியில உணர்வு வருது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லையா, நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவங்களை தவிர. அப்ப அவன் ஆவியில தெரியுது, இவனு 400 பேரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லை. இன்னைக்கு நமக்கு இது தெரியணும். இதான் ஆவியில சென்ஸ் பண்ற அனுபவம். யார் கர்த்தருடைய ஊழியக்காரங்க, யார் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல என்பதை ஆவியில் அறிந்து கொள்ற கிருபை வேண்டும். ஸ்தோத்திரம். இவனுக்கு தெரியுது, வேற யாராகிலும் இல்லையா. இப்ப சொல்றான், மிகாயான்னு ஒருத்தர் இருக்கிறான், இம்லாவின் குமாரன் மிகாயா. ஆனால் அவனுக்கு வந்து என்னைய பிடிக்காது, எப்பவுமே ஏதாவது தப்பா தான் சொல்லுவான், என்னை பத்தி நன்மையா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்.
தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதை சொல்றாரோ அதை சொல்றதுதான் தேவ மனுஷன். ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சொல்லலாமா? இப்போ ஆவியில் உணர்வு வந்துருச்சு. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்றான், அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. எப்படி இந்த 400 பேர் ஒன்று போல சொன்னாங்க? 1 ராஜாக்கள் 22 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 19 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு கர்த்தர் கேட்குறாரு, இந்த ராமோத்தில் இந்த ஆகாபு போய் விழணும், எத்தனை பேரை கொன்று குவித்தான், ஆண்டவர் இவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தப்பான போதனையை கொடுக்கணும், யார் போறா என்று கேட்டதுக்கு ஒருத்தன் இப்படி ஒருத்தன் அப்படி சொல்ல, என்ன செய்யலாம்? 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போ ஒரு ஆவி புறப்பட்டு வருது, ஒரு ஸ்பிரிட் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுது, நான் போய் போதனை கொடுக்கேன். என்ன போதனை? 400 பேர் வாயிலையும் பொய்யான வார்த்தையை வச்சு 400 பேரும் ஒன்றா சொல்ல விட்டுருவோம். அப்போ அவன் போய் என்ன செய்வான்? விழுந்துருவான். ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறேன்னு நினைக்கிற மனுஷனுக்கு உதவி செய்ய போன யோசபாத்துக்கு பிரச்சனை. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு லெவலில் வச்சிருப்பார். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம அறியணும். ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிற ஆளு கர்த்தருடைய தண்டனைக்குரிய நபரா? யோசபாத்து கூட இருந்த ஆகாபு கர்த்தருடைய தண்டனைக்குரியவன், தண்டனைக்குரியவன். அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. சுருக்கமாக சொல்கிறேன், நமக்கு நேரம் இல்லை. 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 20லிருந்து 24 வரைக்கும் வாசிக்கும் போது சிதேக்கியா ஓடி வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்தான். கர்த்தருடைய ஆவி என்னை விட்டுட்டு உன்னோட வாயில் எப்படி வந்தார்? அவன் சொல்கிறான், இதெல்லாம் நடக்கும் பாரு, அன்னைக்கு நீ பதுங்கி இருப்ப. ஸ்தோத்திரம். இடுக்கத்தின் அப்பத்தை கொடுத்தாங்க மிகாயாவுக்கு. உண்மையை பேசினா, சத்தியத்தை சொன்னா, இந்த உலகம் இன்னைக்கு இடுக்கத்தின் அப்பத்தை நமக்கு தரும். இந்த உலகம் நம்மளை அற்பமா நினைக்கும். கர்த்தருக்காக சத்தியத்துக்காக உண்மையா இருந்தா இந்த உலகம் நம்மளை பகைக்கும். அதுதான் சரியான கிறிஸ்தவ ஜீவியா. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்படிப்பட்ட இடுக்கத்தின் அப்பத்தை 26ஆம் வசனத்துல 25ல எல்லாம் இவனுக்கு கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். அவன் சொன்னபடியே யுத்தத்துக்கு மறுபடியும் போயிட்டான். கர்த்தர் ஆவியில உணர்வை கொடுத்த போது யோசபாத்து கீழ்ப்படியலை. சில நேரம் கர்த்தர் உள் உணர்வுல பேசுவார், இது வேண்டாம், கொஞ்சம் தூரவா, ஆனாலும் கீழ்ப்படிய மாட்டோம். கண்டுகொள்ளலை, கேர்லெஸ்ஸாக போகிறான். என்ன ஆயிரும் பார்த்துக்கலாம். 1 ராஜாக்கள் 22:30 வரும்போது அவங்க ஒரு பிளான் பண்ணி வரான் சத்துருக்கள். அவன் சொல்கிறான், சீரிய ராஜா ரதங்களின் 32 தலைவரையும் பார்த்து சொல்கிறான், சின்ன ஆட்கள் பெரிய ஆட்கள் எல்லாம் விட்டுருங்க, நேராக ராஜாவை மட்டும் குறி வைங்க. நமக்கு வந்து லக்கு ராஜா தான், ராஜாவை குறி வைங்க, மற்ற எல்லாரையும் விட்டுருங்கட்டான். இப்போ அதுக்கிடையில் ஸ்தோத்திரம் 2 காரியங்களை சொல்கிறேன். பின்மாற்றக்காரன் ஆகாப், கிறிஸ்துவ விட்டு தேவ பிரசன்னம் இல்லாமல் வாழ்ற ஒரு மனுஷன். இவனுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? 30ஆம் வசனத்தில் இருக்கு, வேஷம் மாறி வந்துடுறப்பா, நீர் ராஜ வஸ்திரத்தில் வாரம். இவனோட சூழ்ச்சி, சத்ருவினுடைய சூழ்ச்சி, ராஜாவை குறி வைக்கணும். இவனோட சூழ்ச்சி, ராஜ வஸ்திரம் தரித்து யோசபாத்தை விட்டுட்டு இவன் சாதாரண மனுஷனா போறான். இப்போ என்ன நடந்தது என்றால், யுத்தத்தில் எல்லாரும் யோசபாத்தை நெருக்கிட்டாங்க. 32ஆம் வசனத்துல ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் ராஜா என்று அவனுக்கு நேரா சாய்ந்து வந்தார்கள். யோசபாத்து கூக்குரலிடுறான். 32ஆம் வசனத்துல, ஐயோ நான் பிரச்சனை வந்துட்டு, ஆவியில சென்ஸ் பண்ணி ஆவியில கர்த்தர் உணர்த்தியும் கீழ்ப்படியலைன்னா பிரச்சனை நம்மளை நோக்கி தான் வரும். ஆண்டவர் சொல்லியும் கீழ்ப்படியலைன்னா போராட்டங்கள் நம்மை தேடி வரும். இப்ப கூக்குரலிட்ட போது 33ஆம் வசனத்துல ஆண்டவர் கிருபை தர்றாரு. அப்படியும் கிருபை தர்றாரு. எல்லாரும் அவனை விட்டு விலகி போனாங்க. நெருக்கிட்டு வந்தவங்க விலகி போக கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். என் தேவனுடைய கிருபை இன்னும் மாறல நம்ம மேல இருந்து. கீழ்ப்படியாத போதும் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். யோசபாத் இந்த இடத்துல உயிர் போயிருக்கும், ஆண்டவர் கிருபை அவனை காப்பாற்றுகிறார். ஸ்தோத்திரம். போனது உதவி செய்ய,
ஆனால் சூழ்ச்சியில் சிக்கி கொண்டான். இப்போ கரெக்டாக ஆகாபை கண்டுபிடிச்சி அவன் மேலே வில்ல எய்கிறாங்க. ஸ்தோத்திரம். 35 வசனத்தில் சொல்லப்பட்டு அவன் செத்து போயிட்டான். ஆனால் சீரியருக்கு எதிராக அவனை ரதத்தில் நிறுத்தி வச்சுட்டே இவங்க யுத்தம் பண்ணுறாங்க. அவன் காயத்தில் அப்படியே அந்த ரத்தம்லாம் வடியுது, தட்டில் வடியுது. கர்த்தருடைய வார்த்தை கீழே நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை விட்டு தூரம் போனவர்கள், கர்த்தரோடு இல்லாத மனுஷங்களை அடையாளம் காணணும். ஆவியில் உணர்வை தருவார். அங்கே போனோன்னா ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய ஜீவியம் கட்டு போகும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கும் போது, வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம், ஆகவே தூங்குகிறது போல நம்ம தூங்காம விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணும் கர்த்தர் சொல்றார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆவியில உணர்வோட இருக்கணும், தெளிந்த ஒரு நிலையில இருக்கணும். 4வது பிலிப்பியர் 3:20, இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். 4வதாக மீட்கப்பட நாம் எதிர்பார்ப்போடு இருக்கணும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சபை. சொல்லுங்க, இதுதான் சபை. எதிர்பார்ப்பு இருக்கா இயேசு வருவார்னு? நம்ம சபையில் இருக்கிறோம். எதிர்பார்ப்பு தான் ஜெபிக்க வைக்குது. எதிர்பார்ப்பு தான் அப்போஸ்தலர் 1:11 அண்ணாந்து பார்க்க வச்சது. இயேசு சொல்ற, நான் திரும்ப வருவேன். எதிர்பார்ப்பு தான் 10 நாள் ஜபத்தில் காத்திருக்க வைத்தது. அந்த எதிர்பார்ப்பு தான் அபிஷேகத்தை பெற வைத்தது. அந்த எதிர்பார்ப்பு தான் அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்தியது. 121ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள்ல அந்த எதிர்பார்ப்பு தான் பரலோகத்திலிருந்து சகல நன்மைகளையும் நமக்கு கொண்டு வருகிறது. கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போது எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் செய்கிறவைகளுக்கான எதிர்பார்ப்பு, அவரை சந்திப்பதற்கான எதிர்பார்ப்பு. 5வதாக மத்தேயு 24:44 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருகிறபடியினால் விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டு, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். 5வதாக மீட்கப்பட எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஸ்தோத்திரம். எந்த நேரம்னாலும் பறக்கிறக்கு ஆயத்தமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை வாங்கிட்டு வந்து ஏற்கனவே ஆயத்தமா இருக்க வேண்டியவங்க, கடைசியில் பார்த்துக்கலான்னு எண்ணெய் வாங்காதனால கைவிடப்பட்டாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அப்படிதான், பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் சரி பண்ணுவோம், இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிரியமில்லாட்டாலும் அந்த ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஒரு தடவை வாய்ப்பு தர, இப்படியே போய் ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் இல்லாமல் பயன்பட முடியாது. லேவியராமத்தில் வாசிக்கும் போது பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். ஆசாரியர்கள் இதை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் புது புது கட்டைகளை கொண்டு வைக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு பலிபீடமாக உங்க வாழ்க்கை இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் குறையாம இருக்கணும். ஆயத்தமா இருங்க. இயேசு எப்பனாலும் வருவார். எத்தனை பேர் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை, புது புது கட்டையை வைக்கணும். எரியணும் அக்கினி எரியணும். பலிபீடத்தில் நம்ம வாழ்க்கையில் அக்கினி எரியணும். ஆனாலும் இல்லாம குளிர் இல்லாம வாழ்ந்த காலங்கள் போதும். வருக சீக்கிரமா இருக்கு. 6வது ஆதியாகமம் 6:22, நம்ம செய்வதும் செய்து முடிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருக்கணும். மீட்கப்படணும்னா நீங்க செய்யறதும் செய்து முடிக்கிறதும், அதாவது ஆரம்பமும் முடிவும் இடையில செய்யறது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின்படியே நோவா பேழையை செய்து முடித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செய்வதும் செய்து முடிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருந்தா மீட்கப்பட முடியும். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படனா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு வசனத்தை போட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம விருப்பப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வசனத்தை போட்டால் கர்த்தர் வருவாரா? அப்படி அல்ல. செய்வதும் செய்து முடிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. 7வது கடைசியாக லூக்கா 21:34
வாசித்து முடிக்க போகிறோம். முக்கியமான வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி 7வதாக மீட்கப்படணும்னா இருதயம் மந்தம் அடைந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இருதயம் மந்த அடைஞ்சிடக்கூடாது, ஆவியில் அனலா இருக்கணும். ஒரு ஆங்கில வேதாகமம் பைபிள் கேட்வே என்று சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லுகிறது, டோன்ட் லெட் த ஷார்ப் எட்ஜ் ஆஃப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் கெட் டல்ட் பை பார்ட்டிஸ் அண்ட் ட்ரிங்கிங் அண்ட் ஷாப்பிங். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பார்ட்டி, இன்னைக்கு எங்கே போனாலும் ஒரே பார்ட்டி. ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், தினமும் பார்ட்டிக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே, இவங்களுக்கு இது, இப்படி டெய்லி பார்ட்டி. இன்னொரு பக்கம் குடி வெறி, ட்ரிங்கிங், வாழ்க்கை சம்பூர்ணமாக அனுபவிக்கிறாங்க. 3வது ஷாப்பிங். அப்போ கடைக்கெல்லாம் போகிறது தப்பா பாஸ்டர்? தப்பு இல்லை. ஷாப்பிங்கே உங்கள் வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. தேவைக்கு வாங்குகிற காலம் போய் இப்போ பார்க்குறத எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். எல்லோரும் சொல்லுங்கள், தேவைக்கு வாங்குகிற காலம் மாறி இப்போ போனாலே ஏதாவது நம்ம, அதுதான் அந்த ஸ்பிரிட். இது பைபிள் வசனம், நான் சொல்லலை. நீங்கள் போய் இந்த வெர்ஷனில் எடுத்து வாசித்து பாருங்கள், இந்த 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. சிலருக்கு இதே வாழ்க்கையாக போயிடும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை கொண்டு வருதுன்னா நம்ம இருதயத்தை மந்தமாக்கிறோம். நம்ம இருதயம் மந்தமாயிட்டுனா வருகையில் மீட்கப்பட முடியாது. நம்முடைய எண்ணம், கவனம், நம்முடைய சிந்தனை எல்லாம் பரலோக ராஜ்யமாய் இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஸ்தோத்திரம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எல்லாத்துக்கும் இந்த உலக பைபிள் சொல்கிறது, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா? எல்லாத்துக்கும் ஒரே வசனம் தான். எதனாலும் நீங்கள் அனுபவிக்கலாம், யாரும் கேட்க போகிறதில்லை. ஆனால் இது உங்களுக்கு தகுதியாக இருக்குமா என்பதை யோசிக்கணும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளர வளர விட வேண்டியதை விடணும், ஏற வேண்டிய படிக்கட்டில் ஏறிக்கொண்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப இறங்கி வந்து யார்கிட்டையாவது ஐக்கியப்படக்கூடாது. மேலே போயிட்டு கீழே கீழே வரக்கூடாது. மேலே போகிறவங்க மேலே பறக்க 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 உயர எலும்ப எலும்ப கர்த்தர் இன்னும் கிருபையை தருவார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே உங்கள் இருதயம் டல்லாயிடக்கூடாது. இந்த ஸ்பிரிட் உங்கள் இருதயத்தை மந்தமாக்கிறது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்க, இருதயத்தை காத்து கொள்ளுங்க. இந்த இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்னால் செம்மையா இருக்கணும். மீட்கப்படணும்னா இருதயம் மந்தமடையாம நல்ல அனலோட, ஸ்தோத்திரம், இந்த இருதயம் சுத்தத்தோட இருக்க பிரயாசப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் எழுந்து நின்று